லயன்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். இன்னைக்கு கூட்டத்தை வச்சுலாம் நீங்க அரசியல முடிவே பண்ண முடியாது. எல்லா கட்சிக்கும் தான் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வச்சு பிஜேபி வளருதுன்னு மோடி சொல்றாருன்னா மோடியை விட அரசியல தற்கூரி யாருமே இருக்க மாட்டாங்க. காவி கடல்ல தமிழகமும் மூழ்குங்கிறாங்களே. மோடி வேணுமா வேணாமான்னு 2014 இந்த மோடி வேணான்னு தான் சொன்னாங்க. மோடி வேணுமா வேணாமனு 2019 இந்த மோடி வேணான்னு தான் சொன்னாங்க. 2014லயும் 2019லயும் எடுத்த தவறான முடிவை இப்ப எடுக்க மாட்டாங்க. மாத்தி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த 5 மாநிலங்களுக்கு 1,98,000 கோடி நிதி ஒதுக்குறீங்க. ஆனா தனிப்பட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 2,18,000 கோடி நிதி ஒதுக்குறீங்க. அப்ப நீங்க எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏத்துப்பாங்க நீங்க நம்புறீங்க? எம்ஜிஆருடைய நல்லாட்சியை ஜெயலலிதா வழங்கினார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், நீங்க யார் பேரை சொல்றீங்களோ, எந்த எம்ஜிஆரை சொல்றீங்களோ, எந்த ஜெயலலிதாவை சொல்றீங்களோ, அவர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா தலைவர் கலைஞர் தான். எம்ஜிஆரை பத்தி பேசுறது, அம்மையார் ஜெயலலிதா பத்தி பேசுறதுக்கான காரணம் அவர்கள் கட்சியில தலைவர்கள் இல்லாதது. நெல்லை மக்கள் நெல்லை அல்வா மாதிரியே இனிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க ஒரு முயற்சி பண்ணார். திமுக குற்றம் சுமத்துது, வீண் வதந்தி பரப்புறாங்க, திமுக தான் பரப்புது அப்படின்னு சொல்லி. உங்க கட்சியிலிருந்து இணையரன்னு சொன்னது பிஜேபி. அவங்களே சொல்லாம எங்ககிட்ட நாங்க இது பண்றோம்னா என்ன சம்பந்தம் இது? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். தமிழகத்தில் பாஜகவின் பலம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க, மக்கள்கிட்ட திசை திருப்புறாங்க. தமிழகத்தில் பாஜக இதுவரை ஆண்டதில்லை, ஆனால் பாஜகவின் இதயத்தில் தமிழகம் இருக்குது அப்படின்னு மோடி பேசுகிறார். மோடியின் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பழைய சினிமா பாட்டு ஒன்று வரும் சார், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். எனக்கு மோடி பேசும்போது அந்த மாதிரி தான் தோணுச்சு. இந்த தமிழகத்தில் பாஜக வளருதுங்கிறாரு, வளரலங்கிறீங்களா நீங்கள்? இல்லை சார், பாஜக வளருதுன்னா எப்படி வளருதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். 0 ஓட்டு வாங்குற ஒரு கட்சி சார், நோட்டாவுக்கு கீழே வாங்குற ஒரு கட்சி சார், அது எங்கே சார் வளருது? எதை அடிப்படையில் சொல்கிறீங்க? கடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் சந்தி சொல்கிறீங்களா, இல்லை சட்டமன்ற தேர்தலை வச்சு சொல்கிறீங்களா, இல்லை ஊரக உள்ளாட்சி தேர்தலை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க வளருதுன்னு? இன்றைக்கி கூட்டத்தை வச்சுலாம் நீங்கள் அரசியலை முடிவே பண்ண முடியாது. எல்லா கட்சிக்கும் தான் கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வச்சு பிஜேபி வளருதுன்னு மோடி சொல்கிறாருன்னா மோடியை விட அரசியல தற்கூரி யாருமே இருக்க மாட்டாங்க. காவி கடலாக தெரியுதுங்கிறாரு. அதுதான் காவி கடலாக இருக்குதா இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்களான்றதை வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் காட்ட தான் போகிறாங்க. எங்கே போயிட போகிறீங்க நீங்கள்? காவி கடலில் தமிழகமும் மூழ்குங்கிறாங்களே. நிச்சயமாக மூழ்காது. இந்த நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள். உங்களை எங்கே உட்கார வைக்கணுமோ அங்கே உட்கார வைப்பாங்க. இன்றைக்கி எந்த ஒரு கட்சியாக தைரியமாக நாங்கள் பிஜேபியோட கூட்டணிக்கு அமைக்கிறோன்னு சொல்ல தயாராக இருக்காங்களா? எந்த ஒரு கட்சியாவது தொகுதி உடன்பாடு பற்றி பேச தயாராக இருக்காங்களா? வாண்டடாக வண்டியில் ஏறுற ஓபிஎஸ்ஸையும் அந்த அணியையாவது அவங்க ஏற்றுக்க தயாராக இருக்காங்களா? என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. யார் இவங்க மேலே தைரியமாக வச்சிருக்கா? நீங்கள் 10 வருஷம் ட்ராக் ரிப்போர்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த நாட்டு ஓபிஎஸ் அந்த கூட்டணி தானே சொல்றாரு, போறோம்னு சொல்றாரு. ஓபிஎஸ் அங்கே தானே போறாங்கிறாரு. ஓபிஎஸ் சொல்றாரு, இன்னும் அவங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கும் இல்ல ஜிகே சார், அவர் ஒத்த ஓட்டு கட்சி சார். அவரை தவிர அவர் பின்னாடி யார் சார் இருக்கிறா? ஜிகே வாசன்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இருக்கிற மரியாதை வேற. அவர் கட்சியில யாரு இருக்கிறா? அவர் கூட ஒரு தலைவர்கள் சொல்றாங்க. நீங்க 5 சீட்டு இல்ல 50 சீட்டு கூட கேளுங்க. யார்கிட்ட கேக்குறீங்க? பிஜேபி கிட்ட தானே கேக்குறீங்க. யார் வேணான்னு சொன்னது? அதனால அது பிரச்சனை கிடையாது. உங்களை நம்பி இன்னைக்கு வர மக்களும் தயாரா இல்லை, எந்த கட்சியும் தயாரா இல்லை. ஏன்னா உங்க பின்னாடி போனா டெபாசிட் இழப்பது உறுதி. அதில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் 0 ஓட்டு கட்சி பிஜேபின்னு மக்கள் தெளிவாக வீட்டுக்கு அனுப்புவாங்க. கடந்த காலங்களில் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கு, எத்தனையோ கூட்டணிகள் வந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான மக்கள். மோடி வேணுமா வேணாமான்னு 2014 இந்த மோடி வேணான்னு தான் சொன்னாங்க. மோடி வேணுமா வேணாமனு 2019 இந்த மோடி வேணான்னு தான் சொன்னாங்க. 2014லயும் 2019லயும் எடுத்த தவறான முடிவை இப்ப எடுக்க மாட்டாங்க, மாத்தி எடுப்பாங்கிறாரு பாஜக மாநில தலைவர். என்ன கேக்குறேன்னா, மக்கள் மாத்தி ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில இருந்ததை விட நாங்க அதிகமா நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு நேத்தி மோடி சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், திமுக விட ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய ஒரு தாழ்மையான கேள்வி 10வது நிதிநிலை குழு அடிப்படையில் தமிழ்நாடு வாங்கின நிதி 6.64% நிதி வாங்குச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு வாங்குகிற நிதி வெறும் 4.08 தான் வாங்குது. நீங்கள்
14வது நிதிநிலை குழு என்ன சொல்லுச்சு? 42% வந்து மாநிலங்களுக்கு வரி பகிர்வு தரலான்னு சொல்லுச்சு. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? 29% தான் நீங்கள் குறைக்கிறீங்க. வெளிப்படையாக நிதி ஆயோக்கோட தலைவர் வெளிப்படையாக வந்து சொன்னார், மாநிலோட வரி பகிர்வை வந்து குறைக்க சொல்கிறாரு அப்படின்றது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களே. இதில் எங்கேயுமே மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, 29% எங்கே இருக்குது, 42% எங்கே இருக்குது? நீங்கள் 29% மேலே என்ன பண்ணுறீங்க? நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து செஸ்ஸு சர்ச்சார்ஜஸ்ன்னு போட்டு மொத்தமாக ஒன்றிய அரசுக்கான நிதி அதை எடுத்துன்னு போயிடுறீங்களே. எங்களுக்கு என்ன நிதி இங்கே இருக்குது? எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய மக்கள் தொகையில் 6.21% வந்து தமிழ்நாட்டோட வரி பங்கு இருக்குது. அதே மாதிரி வந்து மொத்த வரி பகிர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 9 உள்நாட்டு உற்பத்தியில் 9.16% இருக்குது. ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 4.08 தானே எங்களுக்கு கொடுக்குறீங்க நிதி. அப்போ இது எந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு மக்கள் உங்களை மாற்ற போகிறாங்க. ₹1 வரி கட்டுற எங்களுக்கு 29 பைசா திருப்பி கொடுக்குறீங்க. ₹1 வரி கட்டுற உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.73 திருப்பி கொடுக்குறீங்க. இது என்ன கணக்கு இது சார்? கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் இதே நிர்மலா சீதாராமன் வந்து 5 மாநிலங்களுக்கு, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களுக்கு 1,98,000 கோடி வந்து நிதி ஒதுக்குறீங்க. ஆனால் தனிப்பட்ட உத்தரப்பிரதேசத்துக்கு 2,18,000 கோடி வந்து நிதி ஒதுக்குறீங்க. அப்போது 5 மாநிலத்துக்கு 1,98,000 கோடி எங்கே இருக்குது? ஒரு தனிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு 2,18,000 கோடி நிதி எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் வந்த உடனே இந்த 10 வருஷத்தில் ஆட்சியில் வந்து விலைவாசியை குறைஞ்சிருக்கா? வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிருக்கா? என்ன செஞ்சிட்டீங்க? எங்களுடைய கேள்வி அதுதான். நாங்கள் எப்பயுமே சொல்கிறது தான், இங்கே இருக்க பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏற்றிருக்கீங்க. பேசும்பொழுது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு முன்னுரிமை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறார் மோடி. திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எதுவுமே செய்யலை, தமிழகத்தின் வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கடும் விமர்சனம்லாம் வைக்கிறாரு. இது எப்படி திமுக காங்கிரஸுக்கு நெருக்கடி தரத்துக்காக இந்த மாதிரி பேசுகிறாரா? இல்லை சார், அது இல்லைன்றது தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இந்த கடந்த காலங்களில் தமிழ்நாடு வரி பகிர்வாக ஒன்றிய அரசுக்கு 5.5 லட்சம் கோடி நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு திருப்பி கொடுத்தது வெறும் 2 லட்சம் கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 லட்சம் கோடி கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு 9 லட்சம் கோடி வந்து திருப்பி கொடுக்குறாங்க. இது எந்த கணக்கு? நீங்கள் இது எந்த அடிப்படையிலையும் தமிழ்நாட்டு மக்களையும் தென்னிந்திய மக்களையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்றது தானே இது நிதர்சனமான உண்மை சார். நீங்கள் இதே பிரதமர் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? குஜராத்லேருந்து ஒன்றிய அரசுக்கு இவ்வளோ நிதி வருது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டீங்க, இது என்ன உங்கள் மாமா வீட்டு காசான்னு ஒரு கேட்டவர் தான் இதே மோடி அவர்கள். இன்றைக்கி அவர் பிரதமராக வந்த உடனே மாநிலங்களுடைய பிரச்சனையை பற்றி அவர் சிந்திக்கிறதே கிடையாது. நீங்கள் செஸ் அண்ட் சர்ச்சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டு எல்லா நிதியும் நேரடியாக ஒன்றிய அரசுக்கு எடுத்துக்கிறீங்கல்ல சார். 9 வகையான வரி பகிர்வு இருந்தது சார். நீங்கள் முதல்ல எங்களுக்கு இருக்கும்போது வேட்லேருந்து எல்லா வகையான்னு சொல்லி 9 வகையான வரி பகிர்வு இருக்குது. இன்றைக்கி எங்கே இருக்குது அந்த வரி பகிர்வு? மொத்தமாக ஒன்றிய அரசுக்கிட்ட தானே இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் இன்றைக்கி சார் கண்ணுக்கு எதிர்க்க எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை தான் சார், கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார். கடந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்கள் இருக்குது சார். 37,000 கோடி தமிழக அரசு நிதி கேட்டுது சார். எவ்வளோ சார் கொடுத்தீங்க? ₹1 கொடுத்துருப்பாங்களா சார் இந்த ஒன்றிய அரசு? 3 தடவை அதுக்கப்புறம் பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் சார். ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டீங்க? ஏன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க மாட்டீங்க? இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்குறோம் சார். இதே உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ பீகாரோ பாதிக்கப்பட்டால் உடனடியாக துடிக்கிற மோடி, தென்னிந்திய மாநிலங்களோ தமிழ்நாடோ பாதிக்கப்பட்டால் ஏன் துடிக்க மாட்டுதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் கொடுக்கணும்ல எங்களுக்கு நிதியை, ஏன் அந்த நிதி கொடுக்க மாட்டீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துல பங்கு கொள்ளணும்ல எங்களுடைய கஷ்டத்தில். ஆனால் காவி கடலாக இருக்குது, கூட்டம் அதிகமாக சேருது, ஆறுதலால் அடித்த கொள்ளை மொத்தமாக எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. உங்கள் பக்கத்துலேருந்து ஆர்கே சுரேஷை கேட்டால் தான் தெரியும் என்ன கதைன்னு. இதெல்லாம் கூட்டம் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் தெளிவாக பேசணும். உங்கள் நிலவன்னா மக்கள் உங்களை வந்து எந்த இடத்துல வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து சும்மா வந்து வெறும் வாய் ஜாலத்தில் வந்து பொய்யான தகவல் சொல்கிறது வந்து மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முட்டாள்தனமான ஒரு செயல் சார். இப்போது அதே மாதிரி வந்து பிரதமர் ஒரு விஷயம் கேட்குறாரு, நீங்கள் வந்து காங்கிரஸும் திமுகவும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுதுன்னு. நாங்கள் சொல்லலாமா சார்? திமுக காங்கிரஸ் தான் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்தது. அதே மாதிரி வந்து சேது சமுத்திரம் திட்டம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தான் வந்தது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து திமுக தான் கொடுத்தது. கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்தை எடுத்துன்னு வந்தது திமுக காங்கிரஸ் தான்.
தமிழ் செம்மொழி அந்தஸ்து வாங்கினது இல்லாமல் அதுக்கு ஆராய்ச்சி நிறுவனத்தை அமைச்சதும் இதே திமுக காங்கிரஸ் தான். இப்படி எவ்வளோ திட்டங்கள் இருக்குது சார். நீங்கள் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோமே. இன்னைக்கு 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்கணுமே, எங்கே கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, பதில் சொல்கிறீங்களா? அதுக்கு தெளிவாக இருக்கீங்களா ஒரு விஷயத்தில்? அதை பற்றி பேச தயாராக இல்லையா நிர்மலா சீதாராமன் சார்? நான் என்ன கேட்குறேன், மதுரை எய்ம்ஸ் இருக்குது சார், அது கூட ஆரம்பிக்கப்பட்ட எல்லா எய்ம்ஸும் இன்றைக்கி திறக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் ஏன் ஆரம்பிக்க முடியல? மற்ற எய்ம்ஸுக்கெலாம் நிதி வந்து ஒன்றிய அரசு கொடுக்குது, எங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபாரினில் கடன் வாங்கிக்கலன்னு சொல்கிறீங்க. இது என்ன கணக்கு இது? ஸோ எல்லா வகையிலையுமே ஒரு மாநிலத்தை புறக்கணிச்சுட்டு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சேன்னா என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. இதே மாதிரி பட்டியல் போடுங்க. நாங்கள் எல்லா கஷ்டத்துலேயும் எல்லா நஷ்டத்துலேயும் மக்களோட நாங்கள் துணையாக இருக்கோம், அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஏன் செய்ய மாட்டீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமதிக்கும் வகையில் ஆட்சி நடக்குது. எம்ஜிஆர் இருக்கும் பொழுது நல்லாட்சி நடந்தது, அவருக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய நல்லாட்சியை ஜெயலலிதா வழங்கினார் அப்படின்லாம் பேசுகிறார் மோடி, திமுகவை குறை சொல்லி. இல்லை, இப்போது மோடி எந்த உலகத்தில் வாழ்கிறாருன்னா, அவங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்களா அதிமுக காரங்க, அவங்க இவங்கள தூக்கி போட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்க வெளியே போயிட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நடந்த காட்சி அமைப்புலாம் நீங்களே பாருங்கள். இவங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போன மாதிரியே தெரியாது. இந்த அஜித் படத்தில் வர மாதிரி, மங்காத்தா படத்தில் நீ உள்ளே இருந்து விளையாடு நான் வெளியிலேருந்து விளையாடுன்ற மாதிரி இன்றைக்கி வந்து இவர் வாண்டடாக எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ வேண்டிய அவசியம் என்ன? அப்போ யாருக்கான அது சமிக்கை? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த இடத்துல. அப்போ நீங்கள் யாருக்கோ வந்து இன்டிமேட் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு யாரையோ மறைமுகமாக கூப்பிட்றீங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை இது நடக்குதுன்றது தான் இதில் இருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், நீங்கள் யார் பேரை சொல்கிறீங்களோ, எந்த எம்ஜிஆரை சொல்கிறீங்களோ, எந்த ஜெயலலிதாவை சொல்கிறீங்களோ, அவர்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா தலைவர் கலைஞர் தான். அவங்க எந்த காலத்திலும் மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் அலையாடப்படுத்தின கட்சி திமுக, சரிங்களா? இன்றைக்கி எம்ஜிஆரை வந்து நீங்கள் பேசணும்னா எல்லா வகையிலையும் சார், திமுகன்ற ஒரு இயக்கம் இல்லைன்னா எம்ஜிஆர்ன்ற ஜெயலலிதான்ற 2 நபர்களுமே கிடையாது. அதாவது பாஜகவுக்கு எதிராக ஒரு அலை இங்கே இருக்குது, பாஜகவுக்கு எதிரான மனநிலை இங்கே இருக்குது. அது 2019 தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம அதை குறைக்கிறதுக்கு அதிமுக வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி பேசுகிறாரா? தனக்குன்னு ஒரு தலைவர்களுக்கு அடையாளம் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களை வந்து இவங்க வாடகைக்கு எடுத்துப்பாங்க. எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பீகாருக்கு போனீங்கன்னா, பீகாரில் வந்து கற்பூரி பாரதிய ஜனதாவோட கொடுத்துட்டு நாங்கள் பீகார் மக்களோடு இருக்கிறோன்ற மாதிரி அங்கே ஒரு வேஷம் போடுவாங்க. நிதிஷ்குமார் போயிட்டார். அதனால நிதிஷ்குமார் அந்த பக்கம் போயிட்டார். அங்கேருந்து இந்த பக்கம் உத்தரப்பிரதேசம் வந்தீங்கன்னா சரண் சிங் வந்து பாரதிய ஜனதா அவார்டு கொடுத்துட்டு அவரை வந்து அங்கே போய் அடாப்ட் பண்ணுறது, பேரனை வந்து அந்த கட்சியை கூட்டணி கூப்பிட்டுக்கிறது. இங்கேருந்து ஆந்திராவுக்கு வந்தால் நரசிம்மராவுக்கு கொடுக்க வேண்டியது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே திரும்ப யார் ஞாபகம் வருதுன்னா இவங்க வந்து எம்ஜிஆர் ஞாபகத்துக்கு வராங்க. இவ்வளோதான் இவங்களுடைய வேஷமே தவிர இவங்க இதை கடந்து போகிறதுக்கு இவங்களுக்கு என்னமே கிடையாது சார். சாதனை 10 வருஷம் நான் ஆட்சியில் இருந்திருக்கேன். 10 வருஷத்தில் என் மக்கள் இவ்வளோ நல்லா இருக்காங்க. நான் வந்தோடனே விலைவாசி குறைஞ்சிருக்கு, நான் வந்தோடனே வேலையில்லா திண்டாட்டம் குறைஞ்சிருக்கு, நான் வந்ததுக்கப்புறம் பொருளாதாரம் சரியாக இருக்குது, நான் வந்ததுக்கப்புறம் எல்லை பாதுகாப்பு சரியாக இருக்குது, நான் வந்ததுக்கப்புறம் சிறுபான்மை மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி நான் வந்ததுக்கப்புறம்னு சொல்லி மோடியால் எந்த இடத்துலையும் சாதனைகள் சொல்ல முடியாதனால இந்த மாதிரி ஜிகுனா வேலையை இவங்க செய்கிறாங்க. இதுதான் மோடியோட ஒரே வேலை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், மோடி மஸ்தான் வேலைலாம் தமிழ்நாட்டில் எடுபடாது சார். நீங்கள் எடுபடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மதுரை ஆதீனம் நேற்று சந்தித்து வாழ்த்துலாம் சொல்லியிருக்கிறாரு. மீண்டும் மோடி தான் வருவார், கட்சித்தீவு அமைப்பார், இலங்கை தமிழர்களுக்கெல்லாம் நல்லது செய்வார். எல்லாருமே மதுரை ஆதீனம் 3வது முறையாக பிரதமர் மோடி தான் வருவாருங்கிறார் நேற்று. இல்லை, அதாவது அவருக்கு என்ன தேவையோ, அவருக்கு தனிப்பட்ட என்ன காரியங்கள் அவரால் சாதிக்க வேண்டியது இருக்குதோ அதுக்காக அவர் அப்படி பேசியிருக்கலாம். அவரை வந்து பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் மோடி. இது வந்து அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் இங்கே போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசுவது திமுகவுக்கு தான் நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவுக்கு எந்த விதமான நெருக்கடியும் கிடையாது சார். இல்லை, திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடியது தமிழகத்தில் அதிமுக. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அப்படி தான் சொல்லி வாக்குகள் கேட்டு வெற்றி பெற்றாங்க. அந்த எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் இவர் வந்து புகழ்ந்து பேசுகிறார், நல்லாட்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அந்த வாக்குகளை அவர் கவர்றாரு, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, அதனால தான் இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு கருத்து.
சார் பிஜேபியால் எந்த காலத்துலேயும் திமுகவுக்கு நெருக்கடி தர முடியாது, முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுறது, அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசுறதுக்கான காரணம் அவர்கள் கட்சியில் தலைவர்கள் இல்லாதது. 2. 3வது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரோட நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, இவரோட இந்த நப்பாசை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பலிக்காது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் பேசி மக்களை ஏமாத்தலாம், மக்களை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அவர் நெல்லையில் போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நெல்லை மக்கள் வந்து நெல்லை அல்வா மாதிரியே இனிப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க ஒரு முயற்சி பண்ணுறாரு. எப்படி பட்ஜெட் அப்போ வந்து அல்வா கிண்டி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா திரும்பவும் அல்வா கிண்டி கொடுக்க தான் முயற்சி பண்ணுறாரே தவிர, வெளிப்படையாக வந்து அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டு சார் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் மேலே பாசம் இருக்குதுல்ல சார், தமிழில் பேசுகிற பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல சார், தமிழுக்கு நிதி எவ்வளோ சார் ஒதுக்கியிருக்கீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறீங்க? சின்னதாக ஒரு கேள்வி சார். நீங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்குனாலும் மாநில அரசுக்கு பாகுபாடோடு நிதி ஒதுக்குறீங்க, தென் மாநிலங்களுக்கு குறைவாகவும் உங்களுக்கு சாதகமான மாநிலங்களில் அதிகப்படியான நிதி ஒதுக்குறீங்க. நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல ஆசைப்பட்றேன். என்னென்னா, இடைக்கால பட்ஜெட்டில் மட்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு 2,18,816 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. பீகாருக்கு 1,22,685 கோடி நிதி ஒதுக்கியிருக்காரு. மத்திய பிரதேசத்துக்கு 95,752 கோடி நிதி ஒதுக்கியிருக்காரு. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு 73,504 கோடி இடைக்கால பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் தென் மாநிலங்கள் எடுத்து பாருங்களேன். அதுவே வந்து கேரளாவுக்கு 23,480 கோடி நிதி ஒதுக்கியிருக்காரு. தெலுங்கானாவுக்கு 25,639 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. கர்நாடகாவுக்கு 44,485 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திராவுக்கு 49,364 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 49,754 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்படி புள்ளிவிவரத்தோடு போய் பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி வந்து குறைச்சி கொடுத்துருக்கீங்க நீங்கள். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர்கள் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுறாங்க. கர்நாடக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கேரளா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வெளிப்படையாக எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்ற போராட்டத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி அரசு தள்ளிட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தலைவர்களை வாடகை எடுக்க வேண்டியது. சார், தலைவர்களை வாடகை எடுத்து ஒரு கட்சி எப்படி சார் நடத்த முடியும்? நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். இதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் முழுசாக பிஜேபியை புறக்கணிப்பாங்க. கோவையில் மாற்றுக் கட்சியினர் வந்து பாஜகவில் இணைவாங்க அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடைசி நேரத்தில் ரத்தாயிடுச்சு. அப்புறம் வந்து பிரதமர் மோடி பங்கேற்கும் விழாவில் அது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயும் எதுவும் நடக்கலை. ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர் இருந்தாங்கல்ல, அவங்க தான் அதில் இருந்தாங்க. பாஜக மாநில தலைவர் வந்து வருவாங்க, இங்கே ஏற்கனவே நிறைய தலைவர் இருக்குது, அதனால் இந்த யார் எப்படி எங்கே வைக்கணும், அதாவது பதவி கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அவங்களாம் சமாதானப்படுத்தணும், கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறார். அதிமுக சார்பில் செய்தியாளர் சந்தித்த கல்யாண சுந்தரம், அம்மன் கே அர்ஜுன் அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து யாரும் போக மாட்டாங்க, வேலுமணியை வந்து பொய்யான தகவலை வந்து பாஜகவும் திமுகவும் பரப்புது, இங்கேருந்து யாரெல்லாம் அந்தளவுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க, நாங்கள் அங்கே போய் என்ன கூஜா தூக்குறதா, இங்கே ராஜா மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக பாஜக விமர்சனம் பண்ணாங்க. இந்த செய்தியை வீணாக தேவையில்லாமல் திமுகவும் பரப்புது அப்படின்னு சொன்னாங்க. இப்போது பிஜேபியோட ஒரு செயல் எப்படி இருக்கும்னா, வாயை திறந்தாலே பொய் பேசுவாங்க. யாருன்னா, பிரதமரில் ஆரம்பித்து அமித்ஷாவில் ஆரம்பித்து நிர்மலா சீதாராமன்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் பொய் மட்டும்தான் பேசுவாங்க. நீங்கள் இதே வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் சீட்டை கொடுத்துட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஏதோ பெட்டியெல்லாம் தூய்மை கையில் கொடுத்துட்டு என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒரு 20,000 புக்கு படித்தேன்னு ஒரு பொய் சொன்னார். இன்னைக்கு 10,000 கிலோமீட்டர் சுற்றினேன்னு பொய் சொல்கிறாரு. இவர் என்னைக்கு அவர் வந்து அவங்க சொன்னபடி சில பேரை முன்னாள் எம்எல்ஏலாம் அழைச்சிட்டு போய் முன்னாள் நிர்வாகிகள்லாம் அழைச்சிட்டு போய் சேர்க்குறாங்கல்ல, இல்லை யாரை சேர்த்தீங்கன்னு கேட்குறேன். டெல்லிக்கு அழைச்சிட்டு போனாங்க, சேர்த்தாங்க. இப்போ விஜயதரணி போய் சேர்த்தாங்க. இப்போ விஜயதரணி விஷயத்தை நீங்கள் பேசும்போது நான் என்ன கேட்குறேன், சிட்டிங் எம்எல்ஏ சார் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் இணைகிறாங்க சார். அந்த இடத்துல ஒரு கட்சியோட மாநில தலைவர்ன்ற அடிப்படையில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அந்த இடத்துல புறக்கணிச்சிச்சு சார் பிஜேபி. இதான உண்மை, நிதர்சனமான உண்மை. எனக்கு தெரிஞ்சு புறக்கணிக்கப்பட்ட பேசுறதே அதிகம். ஒரு எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இருக்கிறாரு. சரி, எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் இருந்தால் மேலே கூப்பிட மாட்டாங்களா? தலைமையை விட உங்கள் யாத்திரை முக்கியமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ என்ன சொல்லுது தலைமைனா,
நீ முக்கியம்லாம் எனக்கு கிடையாது, நீ போய் உன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு இவரை புறக்கணிக்குது. நல்ல ரோசம் மானம் சூடு சொர்ணு இருந்தால் என்னத்துக்கு அந்த நிமிஷமே பதவி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். செய்ய முடிஞ்சுதா? அதை சொல்லுங்க பார்ப்போம். சார், உங்கள் மாநிலத்திலிருந்து நான் என்ன சொல்கிறேன், இன்னொரு மாநிலத்திலேருந்து கூப்பிடணும் போல. நீங்கள் எந்த மாநிலத்துக்கு மாநில தலைவராக இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்திலிருந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கட்சி மாறி வரும்போது மாநில தலைவர் என்ற அடிப்படையில் அங்கே ஒருத்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாது? யாரை வேணா கேளுங்க, இருக்கணுன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க அங்கே கூப்பிடலைன்னா என்ன அர்த்தம்னா உங்களை பிஜேபி தலைமை உங்களை புறக்கணிச்சிட்டு இருந்தா உண்மையான விஷயம். திமுக குற்றம் சுமத்துது, வீண் வதந்தி பரப்புறாங்க, திமுக தான் பரப்புது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அண்ணா திமுக வேற யாரை குரட்டு சொல்லும்? அவங்க எஜமானர் சொன்னால் எஜமானர் கோவப்பட மாட்டார், தடி எடுத்துன்னு வந்துட மாட்டார் அடிக்கிறதுக்கு. அப்போ யாருக்கிட்ட சொல்லுவாங்க? திமுக தான் சொல்லுவாங்க. இது சாதாரண விஷயம். நீங்கள் யாரை போய் சம்மந்தம்? உங்கள் கட்சியிலேருந்து இணையறாங்கன்னு சொன்னது, உங்கள் கட்சியிலேருந்து இணையறன்னு சொன்னது பிஜேபி. அவங்களே சொல்லாமல் எங்ககிட்ட வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னா என்ன சம்மந்தம் இது? மொட்டை காலுக்கும் தலைமைக்கும் முடிச்சுக்கு போடுறாங்க, அதுதானே இது. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, அதிமுகவுக்கு கையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு எழுந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வளர்றாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.